ஸோ படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கூட பெருசாக பார்த்தீங்கன்னா பெரிய டிக்கெட்லாம் பெருசாக ஹவுஸ்ஃபுல் அப்படிலாம் எதுவுமே ஆகலை. அவ்வளோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே எல்லா சேனல்லையும் பெரிய பெரிய மீடியாக்கள், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து அந்த படத்தை ரிவ்யூ பண்ணி போட்டாங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பெரிய கேள்வி வருது, ஏன் எதுக்காக இந்த படம் முன்னாடியே திரையிடப்பட்டு ரிவ்யூவும் போடப்பட்டிருக்கு? ஒருவேளை அந்த படத்தை பற்றி ப்ளஸ்ஸாக பேச வச்சு அந்த எல்லாரையும் தேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய நமக்கு இருக்குது. ஓகே, விஜய் சேதுபதியோட 50வது படம், டைரக்டர் நித்யன் சுவாமிநாதனோட 2வது படம். அவருடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா குரங்கு பொம்மை, அதுவும் நீட்டாக ஓரளவுக்கு நல்லா ஓடின படம். அப்படிங்கும்போது அந்த டைரக்டர் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஏன்னா அது வந்து சுமாராக ஓடின படம், பெரிய நஷ்டம்லாம் கிடையாது, நார்மலாக ஓடின படம், பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு, பெருசாக அப்படியே எல்லோரும் பேசுன அப்படி படம்லாம் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த டைரக்டர் மேலேயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோ இல்லை ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டோ ஒரு அஸ்யூமில் போயிருப்போம். ஆனால் அது